சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க. மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். வெகு நாட்களாக நமது சிவமேதவம் வலையொலி அலைவரிசையில் காணொளி வரவில்லை. காரணம், அடியனுடைய இல்லத்திலே ஒரு விசேடம், மகனுக்கு திருமணம் ஆகையினால் இந்த காணொளி வெளியிடுவதில் கொஞ்சம் காலதாமதம், பொறுத்தாற்றுக. சிவசிவ சிவசிந்தையினை ஊக்குவிக்கும் வகையிலே இதுவரை ஈசனுடைய அருளால் 130 காணொளிகள் வந்த நிலையிலே 131வது இந்த காணொளி. சிவசிவ நமச்சிவாய வாழ்க. அன்றாட வாழ்விலே பலவிதமான நிகழ்வுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். அதாவது இந்த சிவ விடயத்திலேயே, சரிங்களா, அடியார்கள் சிந்தனையை தான் நாம் பேசுகிறோம். அப்போது ஒரு அன்பரது ஒரு அனுபவத்தினை இங்கே நாம் பகிர்ந்து கொள்வோமாக. சிவசிவ ஒரு குறிப்பிட்ட சிவன் கோயிலிலே திருக்குடமுழுக்கு, நன்னீராட்டு, நற்சாந்தி அதற்கான விழா யாகசாலை நடக்கிறது. அப்போது அந்த திருக்கோயில் அதிலிருந்தே அந்த கோயிலின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட அன்பர் இந்த அளவிற்கு அந்த திருக்குடமுழுக்கு அதிலெல்லாம் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கிறாங்க. அது திடீர்னு ஒரு ஈசனுடைய ஒரு அன்பு நுகர்தல், அந்த கும்பாபிஷேகத்து அன்னைக்கு அந்த அன்பரால் போக முடியலை. மிக மன வருத்தப்பட்டு அடியனிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது அதற்காக நாம் எடுத்துரைத்த விடயங்கள், சிவசிவ, எதை எப்பொழுது எப்படி நடத்த வேண்டும் என்பது ஈசனே அறிவார். அந்த மாதிரி அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட அன்பர் திடீரென்று, இப்போ அடியனுடைய மகன் திருமணம் நடந்தது அல்லவா இளையான்குடியில், அதற்கு வந்தவங்க இளையான்குடி மாறனாயினாரையும் அந்த அவதார தலத்தையும் தரிசித்து விட்டு திருக்கானப்பேர், அங்கே 3 சிவசந்நிதிகள் இருக்கின்ற திருக்கோயில், அந்த பாடல்பட்ட தலத்தையும் தரிசித்து விட்டு சென்றார்கள். அவர்கள் திருமணத்திற்கு வர இயலவில்லை, அடியனுடைய மகனுடைய திருமணத்திற்கு வர இயலவில்லை என்ற ஒரு நிலையிலும் திடீரென்று வாய்ப்பு கிடைத்தது, வந்தார்கள். அப்போது ஈசன் எப்பொழுது யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பினை கொடுப்பார் அது அவனுக்கே தெரியும். ஆகையினால் இந்த காணொளியினுடைய சாராம்சம், நாம் என்ன நினைக்கின்றோமோ அதனை ஈசன் நடத்தி கொடுக்கவில்லையே என்று மனம் வருத்தப்படுவதை விட, ஈசனே ஏதாவது ஒரு நல் வாய்ப்பினை, சிவஸ்தலம் தரிசனம் சம்பந்தப்பட்ட விடயத்தினை கொடுப்பார். ஆகையினால் நம்ம வாழ்க்கையில் இந்த சிவ தல யாத்திரை, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, இதெல்லாம் நாம் நம்முடைய விருப்பம் நிறைவேறவில்லையே என்று ஈசனிடம் நாம் நோகுவதை விட, நமக்கு கொடுத்த வாய்ப்பினை எண்ணி நாம் சந்தோஷம் அடைவோமாக, சிவ ஆனந்தம் அடைவோமாக. அதுதான் இந்த காணொளியுடைய சாராம்சம். நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. இதற்கு உதாரணங்களை எல்லாம் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். நமச்சிவாய வாழ்க. ஒரு புகழ்பெற்ற, அடியன் கூறுவதெல்லாம் உண்மையின் அடிப்படையில் நடந்தது. சிவசிவ. ஒரு திருக்கோயிலில் இதே கும்பாபிஷேகத்துக்கு ஒரு தமிழ் திருநாட்டிலே புகழ்பெற்ற ஒரு குருக்கள், அவருடைய தலைமையில் பல கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் 7 நாள் யாக பூஜையில் முடிஞ்சு கும்பாபிஷேகம் 5 நாள் முடிஞ்சிருச்சு. 5வது நாள் கும்பாபிஷேகம், மன்னிக்கணும், 5வது நாள் அந்த யாகசாலையில் சாயந்தரம் ஒரு 7 மணி போல் அவருடைய அந்த புகழ்பெற்ற குருக்கள் இருக்கார், அவருடைய அண்ணன் மகன் ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார். நன்கு கவனிக்க வேண்டும். அப்போது 6வது நாள் யாகசாலை, 7வது நாள் கும்பாபிஷேகம். இந்த
குருக்களால் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் அப்போ அந்த குருக்களுடைய கண்ணோட்டம் என்ன சொல்கிறாரு? அடியனுக்கு கொடுப்பினை இல்லை, மற்றவர்கள் இருந்து நல்லபடியாக நடத்துங்கள் என்று அந்த கும்பாபிஷேகத்தில் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. அப்போது எல்லாம் சிவன் செயல். ஈசன் யாருக்கு எப்பொழுது எந்த வாய்ப்பினை கொடுப்பார் என்பது ஈசனே அறிவார். ஆகையினால் ஒரு விடயம் நடக்கலையே என்று நினைத்து நாம் வருத்தப்படுவதை விட ஈசன் அந்த அளவிற்கு நமக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து சந்தோஷப்படுவோமாக. ஏனெனில் நாம் நினைக்காத விடயங்களெல்லாம் நடத்தி கொடுத்துருப்பார். இதை நாம் நிறைய அறிந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையில். சிவசிவ ஆசிதீர கொடுப்பான், அலங்கன் விடைமேல் வருவான். நமச்சிவாய வாழ்க. சிவபெருமான் சிவசிவ அந்த அடியனுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். சிவசிவ திருவண்ணாமலை கிரிவலத்தில் 2016ஆம் ஆண்டு அப்போது ஒரு அறக்கட்டளையின் சார்பாக கிரிவலம், அதில் பன்னீர் திருமுறை நூல்களையே ஒரு பல்லக்கு போன்று வடிவமைத்து அதனை கொண்டு சேர்க்கணும். இப்போ காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த அந்த கிரிவலத்தில் காலையில் செருப்பில் போவோம். அடியார் பெருமக்கள் எல்லாருமே, ஒரு சிலர் தான் செருப்போட போவாங்க. சிவசிவ அப்போது 12 மணி 1 மணிக்கு அந்த 16 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பல்லக்கையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆரம்பத்தில் 50 பேர்கிட்ட இருந்தவங்க கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரு 4-5 பேர் தான். ஏன்னா சரியான சூடு, ஒரு வழியாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தாச்சு. சிவசிவ அப்படியெல்லாம் சுமந்து சென்றவர்கள் இந்த நாயும் ஒருவன். இதனை எதற்காக குறிப்பிடுகிறேன் எனில், எந்த பன்னிரு திருமுறைகளை அடியேன் அந்த கிரிவல பாதையிலே ஈசனுடைய பேரருளால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஈசன் வாய்ப்பை கொடுத்தாரோ, அதே திருவண்ணாமலை கும்பாபிஷேகத்தில் ஒரு அன்பர், ஒரு சிவனடியார் அடியனுக்கு 12 திருமுறை நூல்கள் மற்றும் 14 சாத்திர நூல்கள் அடங்கிய அந்த புத்தகங்களை நூல்களை அடியனுக்கு வழங்குகிறார். அப்போது எந்த திருவண்ணாமலை கிரிவலத்திலே எந்த திருமுறைகளை சுமந்து செல்லக்கூடிய, தோளிலே சுமந்து செல்லக்கூடிய அந்த பல்லக்கினை, திருமுறைகள் அடங்கிய பல்லக்கினை, அந்த நற்பாக்கியத்தினை சுமக்கக்கூடியனை ஈசன் ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே திருவண்ணாமலை திருக்கோயில் கும்பாபிஷேகத்திலேயே அந்த சைவ பொக்கிஷம், அந்த சைவ நூல்கள் அடியனுக்கு கிடைக்கிறது. ஆகையினால் எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஈசன் நமக்கு நடத்தி கொடுப்பார். நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று தயவுசெய்து அடியார் பெருமக்கள் வருந்த மாட்டார்கள். ஆகையினால் அடியன் இந்த குறிப்பிட்ட சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டதற்காக இந்த ஒரு காணொளி. இது இதனை பார்க்கின்ற அடியார் பெருமக்கள், பக்தர்கள், சிவனடியார்கள், பக்தர்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது ஒன்று இருக்கும் பொழுது அது நடக்காத பட்சத்திலே ஏமாற்றம் இருக்கும். அந்த ஏமாற்றம் நாம் அடையக்கூடாது. எல்லாம் சிவன் செயல், நல்வழி நடத்துவார்.